கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:10 ஜெபத்தொடர்ந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்து நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்து நாதரவேல். இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடனும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது பலியாம், நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது பலியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமல்ல பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமல்ல பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானத்துத செனைகள் மனுகர கீதங்களால் எப்போதும், வானத்துத செனைகள் மனுகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆழமான ஸ்டடியை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம முதல் வாசிப்போம். அகந்தையும் பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமுக்கு, சமாரியன் குடிகளுக்கு, எல்லா ஜனத்திற்கும் அது தெரியும். அகந்தை பெருமையான 9:10 எல்லா ஜாதிகளுக்கும் அது தெரிய வரும். இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா பிரைட். பிரைட்னா மனப்பெருமைங்கிறதுக்கு கஹால், கஹால் GAAH 2 கால், கால், கஹால் கிடையாது கால். இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைட். இந்த பிரைட ஒரு 3 வகையான வார்த்தை மூலமாக எபிரேய மொழியில் நம்ம பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரைட நம்ம என்ன செய்வோம், பெருமை, அதான் சொல்லுவோம். இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் பொழுது இது ஒரு ஆச்சரியமான ஒரு வெளிச்சத்தை நமக்கு ஆவியான எடுத்து கொடுத்துக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைடு மனப்பெருமை கால, இதை எப்படி ஆசீர்வாதமான வார்த்தையா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1 வசனத்துல, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, புகழ்ந்து பாடுறத பிரைடு.
நமக்கு பெருமை அதாங்க. அதாவது பெருமையை ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒரு பெருமை என்ன சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய விட ஒரு நான் யார் தெரியுமாங்கிறது ஒரு பெருமை. ஆனா நம்முடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் கர்த்தரை துதித்து பாடுறது. நேற்று ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏஜி பாஸ்டர் எங்க வீட்டுக்கு எடுத்திருக்காரு. அவருடைய மனைவிக்கு ஒரு சர்ஜரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன். அட்மிட் பண்ணியிருந்தப்ப நான் அவரை பார்க்க வந்திருந்தேன் ரவுண்ட்ஸில். அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, நல்ல கொஞ்சம் மிடில் ஏஜ் லேடி. அந்த அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்துக்கிறார். எப்படி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க முனிசிபாலிட்டியில் ஸ்வீப்பராக இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபைக்கு வந்தாங்க. எங்கள் சபையில் சேர்ந்து சில மாதங்கள்ல ஒரு ஊம பிள்ளைக்கு இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. அந்த அம்மா பேசிடுச்சு, அந்த பாப்பா பேசிடுச்சு. ரொம்ப பெருமையாக ஆண்டவரை புகழ்ந்து சொல்றாரு. இது புகழ்ந்து பாடுறது, பெருமை சொல்றது. உடனே அந்த அம்மா சும்மா இருக்குமா? பாஸ்டர், இங்க ஜானகி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் என்ன செய்தாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மகளை ஹோமியோபதி டாக்டர் ஆக்கி ஒரு நல்ல அருமையாக ஒரு திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க. அந்த அம்மா அது சொல்லிச்சு. நான் இருப்பேனா, நான் சும்மா இருப்பேனா? நான் சொன்னேன், பாஸ்டர், அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அப்பா இருந்துட்டார். ஸோ கல்யாணத்து அன்னைக்கு நான் கையை பிடிச்சி கொடுத்தேன் தகப்பன் சாதத்தில். அதனால ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். கரெக்டா ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு அவன் பிறக்கிறான். இது எல்லாமே நம்முடைய பெருமை கிடையாது, அந்த நமக்கு செய்த நன்மை. இதைத்தான் நம்ம எப்படி பார்க்கறோம்னா, கா கா. ரெண்டாவது ஒரு கஆன் அப்படின்னு இருக்குது. கஆன் ஸ்பெல்லிங் காட்டுறேன். பி போட்டிருக்கேன் பாருங்க, GAON. கஆன் கஆன் ஓ மேல போட்டு கஆன். இந்த கஹான் என்ன அப்படி நம்ம ஆண்டவர் புகழ்றதா நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த கஹான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 15வது அதிகாரம் 7வது வசனத்துல, உமக்கு விரோதமாய் எலிமர்களே உமது முக்கியமான மகத்துவத்தினாலே, முக்கியமான மகத்துவம் அது ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர். அத நம்ம பெருமையாக, அது அவருடைய பெருமை, அவருடைய வல்லமை. அதைத்தான் நம்ம உமது மகத்துவத்தினாலே, அந்த மகத்துவத்தினாலே உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தாழ்வு. இந்த மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டதற்கு 2 வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம பார்க்குறது கஹான், அதாவது மெஜஸ்டி ஆஃப் த காட். 3வது ஒரு வார்த்தை இருக்குது, அது கபோர்ட். கபோர்ட் KC போட்டுக்கணும், KABOD. கபோர்ட் கபோர்ட் க நீட்டணும், கபோர்ட் ஓ மேல கபோர்ட். நீங்க கேட்கலாம், இது தேவையா? எஸ். ஏன் இது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமைங்கிறது ஆண்டவர் பெருமை எதிர்த்து நிற்கிறான் வசனம் நமக்கு நல்லா தெரியும். தண்ணி பட்ட பாட்டு அது எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா இப்ப நம்ம பார்க்கிற 3 வார்த்தை மூலமாக ஆண்டவரை நம்ம உயர்த்தி பார்க்கிறோம். இது என்ன? இந்த கபோர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ளோஸ் டு க்ளோரி. க்ளோரிங்கிறது தேவனுடைய மகிமைக்கு கிட்ட வரைங்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு என்னெல்லாம் வார்த்தை அவர் கொடுத்துருக்காருன்னா, ரிச் டிக். ரிச் டிக் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். யோகு எடுத்துக்கோங்க. முப்பத்தி 8வது அதிகாரம் 16. இது குளோரி, மகிமைக்கு கிட்ட உள்ள ஒரு வார்த்தை. இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு, ஏமாட்டு வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமையை இங்கு அடங்க கடவுள் என்று நான் சொல்லுவது நீங்க. ஆண்டவர் தன்னுடைய வல்லமைய ஒரு அலைய பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வர இது வரதான் நீ வரலாம், அலோட். இதுக்கு அங்க வர்றதுக்கு உனக்கு பெர்மிஷன் கிடையாது. இது யாரால சொல்ல முடியும்?
அந்த வல்லமை உள்ளவர், அதான் க்ளோஸ் டு க்ளோரி. க்ளோரிங்கிறது மகிமை, அவனுடைய மகிமை. ஆனா அந்த க்ளோஸ் டு மகிமைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கறது வேர்ட். இது என்ன சொல்றாரு, இது ஒரு poetical word. ரைட். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 12:5. நீ அதாவதுங்க 3 வசனத்தை நான் வச்சிருக்கேன். 3 என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆனா ஒன்றுதான், மேட்ரு ஒண்ணுதான். எல்லாமே எரேமியா 12:5 எழுதிக்கோங்க. 49, 19, 50, 44. 49, 12:5 காலால் படையில் ஓடும் போதே இலக்கின குதிரை நீ எப்படி சொல்ல சமாதானம் உள்ளதே. இது ஒரு சூழ்நிலை ஒன்று. 2வது 49 எரேமியா 49:19. இதோ புரண்டு வருகிற யோர்தானை போல சிங்கம் வருவது போல பலவான்கள். அது எல்லாமே ஒரு ஃபோர்ஸோட வருகிற ஒரு காரியம். ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் தேவன் கொடுக்கிற ஃபோர்ஸ். அந்த நேரம் நீ எங்க இருக்க போகிற, உன் பெருமையெல்லாம் போயிடும் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும். மனிதனுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிரைட். நான் சொல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் சொன்னதை திரும்ப திரும்ப நீங்க அதை எழுதணும், வசனத்தை வாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். மனிதர்கள்ட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு மனமது. அகந்தை மனமேற்றினை பிரைட். ஆனா இது மனிதர்களுக்கு இருக்கிறது. நமக்கு சொன்ன 3 வார்த்தை கடவுளுக்குரியது. இந்த மனிதனுக்கு இருக்கிற காரியத்தை நீங்க எப்படி இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, GAON அதாவது இது ஈவில் பிஹேவியர் அப்படின்னு சொல்றேன். ஈவில் பிஹேவியர் மனுஷனுக்கு இருக்கு. இன்னொரு வார்த்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆமோஸ் மனிதர்களுக்கு இருக்கிற மேட்டிமை 6:8. ஆமோஸ் 6வது அதிகாரம் 8வது வசனம். நான் யாக்கோபினுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரண்மனையை பகைக்கிறேன். நான் நகரத்தையும் அதன் வீட்டையும் ஒப்புக் கொடுத்து விடுவேன் ஜீவனை கொடுத்து. இது பெருமைக்கு ஆண்டவர் அகைன்ஸ்டா இருக்குது. இது மனிதன். இது இன்னொரு வார்த்தை இருக்குது, அது சவுட்னஸ், மனமேற்றிமை. அந்த சவுட்னஸ்ங்கிறதுக்கு ஹீப்ரோலையும் காணும். இப்ப 2 வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். 2 வார்த்தையை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 9வது அதிகாரம் 10வது வசனம். அகந்தை மனமேற்றிமை. மனமேற்றிமைக்கு பிரைட், அந்த அகந்திற்கு சவுட்னஸ் இருக்குது. சரி, இல்லாத நம்ம வளர்ப்போம். அடுத்த ஒரு வார்த்தை பார்க்க போறோம். அதுனா சேஸ். ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரா? சேஸ், சொல்லுகிறார். சேஸ் NUM ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை எழுதிக்கோங்க. 2க்குள்ள வித்தியாசம் நான் காட்டுறேன். NAAM NAM நம் நோம் நோம் நாம். தலை சுத்ததா? சுத்தட்டும். இதுக்குள்ள எவ்வளவு ஆழமான ரகசியங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த NUM என்ன ஒரு வார்த்தையை சொல்றது. அதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு எரேமியா 23வது அதிகாரம் 33வது அதிகாரம் 31வது வசனம். இதோ தங்கள் நாவின் சொல்லலே வழங்கி சே அவர் அகந்தே உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்க. அதாவது ஆண்டோடு சொல்ற ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஏன் மேட்டருங்க, இது அவருடைய வார்த்தை.
இதோ தங்கள் நாவின் சொல்லிலே வழங்கி அதை உரைக்கிறார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி நான் அவர். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை தீர்க்கதரிசி எடுத்து சொல்லுகிறார். அதுதான் NUM நாம் அடுத்து நேம் சொல்லுகிறார். இதை எப்படி நானா சொல்லுகிறார்னு சொல்லி இது ஒரு NUM ஒரு முடிவு வார்த்தை. முடிவு வார்த்தைனா அதை முடிக்கிறார், சொல்லுகிறார். NUM நாம் ஆர்குமெண்ட்ல இது வருங்கிறார். ஆர்குமெண்ட் நான் சொல்லவில்லையா அங்க பாருங்க. ஆமோஸ் 2வது அதிகாரம் 11வது வசனம் பக்கம் 1064 2:11 உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகும் உங்கள் வாழ்விலே எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரை இப்படி நான் சொல்லவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். சொல்லவில்லையா? அதாவது ஆர்குமெண்ட், மிடில் ஆஃப் த ஆர்குமெண்ட். புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சாலும் நான் சோஸ்திரம் சொல்லுங்க, புரியாதாலும் சோஸ்திரம் சொல்லுங்க. சரி, அகந்தை, மனமேட்டிமை. இந்த இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். 9வது அதிகாரம் 10வது வசனம். அகந்தையும் மனமேட்டின்மை என்று சொல்லுகிற எப்பிராமியரும் சமாரிய குடிமக்களாக எல்லோருக்கும் ஜனக்கும் அது தெரிய வரும். தெரிய வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீ நல்லா ஜாலியா இருக்கிற, தெரிய வரும். உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு தம்பி இருக்கார். அவர் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டார். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், என் பையன் காலேஜில் சேர்ந்துட்டான். ரைட்டு, பெருமை. எல்லாரையும் கூப்பிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் அடி, பையன் காலேஜில் சேர்ந்துட்டான்ப்பா. ஆனா ரிசல்ட் வரும்போது தான் இவன் பாஸா ஃபெயிலா, எத்தனை சப்ஜெக்டை கிளியர் பண்ணியிருக்கான். இவன் கவுன்சிலிங்ல இவனுடைய லெவல் என்ன ஆகும், இது எல்லாமே தெரிய வரும். அகந்தை பெருமையில தெரிய வரும். எனக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி ஒண்ணுமே தெரியாது. மெடிக்கல் காலேஜ் இருந்து வந்தவங்க. என் மகளை ஒரு நாள் நாங்கள் ஊருக்கு போகிறோம், நானும் என் மகனும் ட்ரெயினில் போகிறோம். அப்போ ஒரு அக்காவை காட்டுவோம், எப்பா மெக்கோல இவங்க வந்து 4th இயர்ஸ், இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சுப்பா. நான் கண்டிப்பாக இந்த பிளேஸ்மெண்ட்னா என்ன குட்டி அப்படின்னு கேட்டேன். அப்போ சொல்கிறா, இந்த மாதிரி இன்டர்வியூ வருவாங்கப்பா, அந்த பெரிய பெரிய கம்பெனி வருவாங்க, எதுவுமே ஃபெயில் ஆகிடக்கூடாது. டாப்பராக இருக்கிறவங்கள அவங்க டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சிருப்போம், அதான் பிளேஸ்மெண்ட். அவங்க நடைய வேற மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி, இது அந்த பெருமை. அந்த பெருமையோட அவங்க நடக்கிறாங்க. சரி, இவருடைய இந்த பெருமையவர்களுடைய தெரிய வரும்னு சொல்லி சொல்லிட்டாரு. அது எங்க பைபிள் இருந்து காட்டுறது. ஏசாயா 26:14 அவர்கள் செத்தார்கள், ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சசிகள் திரும்ப இழந்திருக்கிறார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். இதுதான் முடிவு. அந்த பெருமை எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும். இது டெத். அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் இப்படியே முடிக்கிறார். ஆனா ஒரு கூட்டத்தார, அந்த இம்மானுவேல்ங்கிற ஒரு செட்டிக்கு கீழே வந்த ஒரு கூட்டத்தார், அவர்களுடைய முடிவை நான் உங்களுக்கு காட்டப்படுகிறேன். 15 ஆப்போசிட். எஸ்ஐயா 26:15 இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். ஏன் பெருக பண்ணினீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏமானுடைய சர்டிபிகேட்ல வந்துட்டாங்க, அடைக்கலமா வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த ரெட் சின் எல்லாம் பிடிக்காது. அசிரியா ராஜா கிட்ட போக மாட்டாங்க. கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமை பெற்று தேசத்தின் எல்லா எல்கையிலிருந்து 2 தூரத்தையும் தள்ளி வைத்து. கர்த்தாவே நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள். அதை தேடினதுனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். 2 படி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒரு செத்தார்கள், இது பெருமையாக உட்கார்ந்தார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். பெருமை இது எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு நம்ம பார்த்து இந்த செய்தி முடிக்க போகிறோம். எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. 22வது அதிகாரம்
1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியம் ஒலிவ முக வாசலில் முன் விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவர்கள் தாம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தேசம் அவருக்கு முன்பாக தீர்க்க சொல்லிக் கொண்டார்கள். பெருமை. 2 ராஜாக்களுக்கும் ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஆனா 2 ஒன்னா சேர்ந்து அவங்க அங்க ராஜ வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு அவங்க அங்க சிங்காசனம் உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, பெருமை இருக்குல்ல, உன் முடிவை நான் உனக்கு சொல்லிட்டேன். அந்த முடிவை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துல இவங்களை ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு சொல்லி 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 22:8. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசாபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிவதற்கு இம்லாவின் குமாரனாகிய மீகாயா என்னும் இருக்கிறான். ஆனால் அவனை பகைக்கிறேன். அவன் எனக்கு குறித்து நன்மையில தீமையை சொல்லுவான். இந்த யோசாபாத் மிகாயாவை பிடிச்சிட்டு வந்து அப்ப சொல்றாங்க, கவரே, ராஜாக்கு அகென்ஸ்டா நீ பேசுன பார்த்துக்கோ, தொலைச்சு விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எல்லா தீர்க்கதரிசியும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெஜாரிட்டி 12 சகல தீர்க்கதரிசியும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி, கீலியாத்தில் உள்ள ராமேசுக்கு போ, உமக்கு வாய்க்கும் கர்த்தர ராஜா கையில ஒப்பு கொடுப்பாரு. அப்ப 13 வசனத்துல வேங்கவர் எல்லாரும் மெஜாரிட்டியா பேசுறாங்க, நீ தப்பா சொல்கிறாங்க, நீயும் ராஜாக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ சொல்லணும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். நான் அப்பதான் MBBS முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ், ஒண்ணுமே தெரியாதுன்னா அதுக்காக மக்கப்பே கிடையாது, பிபி எல்லாம் பார்க்க தெரியும். எங்க அப்பா என்னை கூட்டிட்டு ஒரு மெடிக்கல் கேம்புக்கு போனாங்க. அங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்டன் பேக்கரி ரிச்சர்ட். அவர்கள் நல்லா வயசானவர், நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பார். அவங்க டாக்டர் டி முத்துசாமி. எங்க அப்பா அந்த ஃப்ரெண்டு, ஆனா டாக்டர் அவர் தான். நான் அப்பதான் முத்துசா வந்துட்டு இருக்கேன்னா என்னை பார்த்து, தம்பி எனக்கு ப்ரெஷர் பாரு, ஆனா கூட தான் சொன்னார். நான் ப்ரெஷர் பார்க்கணும், ப்ரெஷர் பார்க்க தெரியாத இல்லை, ஆனா கூட இருந்தாலும் கூட என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் பார்த்துட்டு பேசாம எந்திரிச்சு போயிட்டு, எதுக்கு நம்ம என்னத்துக்கு சொல்றது, எங்க அப்பாட்ட கிட்ட என்ன பார்த்து இதெல்லாம் கண்டுக்கூடாதா, லூசில் விட்டுட்டு அப்பா போயிட்டாரு. அப்ப அந்த மாதிரி இவங்க தப்பா செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 16. அப்பொழுது அவன், இஸ்ரேல் எல்லாரும் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவன் வீட்டுக்கு சமாதானமாக போவான். இந்த நேரத்துல அப்படி மேல பரலோக தரிசனத்தை பார்க்கிறோம். பரலோக தரிசனத்துல அந்த சிங்காசனம் வீட்டிருக்கிறார். அப்ப ஒரு ஆவி புறப்பட்டு வருதுங்க. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனாலே என்று கேட்டார். அப்பொழுது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசனி எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன். அப்ப போய் அந்த பொய்யின் ஆவி போய் அதை சொல்லுது. ஆனா இவன் ரொம்ப பிரில்லியண்டா ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 இஸ்ரவேலின் ராஜா யோசாபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்திற்கு பேசுவேன், நீரோ பிரில்லியண்டா பாருங்க. ராஜவஸ்திரம் போட்டுட்டு போனானா ராஜான கொண்டு விடுவாங்க. நான் என்ன செய்வேன், இந்த ராஜவஸ்திரத்தெல்லாம் கலத்தி போட்டுட்டு, ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் பொய்யின காட்டுறேன். எல்லாரும் அந்த ராஜாவை கொள்றதுக்கு வருவாங்க. ஆனா 30 அவன் இஸ்ரவேல் ராஜா அல்ல என்று எல்லாரும் விலகி போறாங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நான் ஏற்றி, அது இஸ்ரவேல் ராஜாவுடைய கவசத்து சந்துக்குள்ள போயிடுச்சு. இதெல்லாம் நான் ரசிச்சு வாசிருக்கேன். எதிர்பாராத அம்பு, எதிர்பாராத இடத்துல, ஆனா அது கொண்டுருச்சு. ஆண்டவர் சொன்னா நடக்கும். நீ வேஷத்தை மாற்றி போனாலும் சரி, எப்படி போனாலும் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வாசிச்சாச்சு, வசனத்தை வாசி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 10வது வசனம்.
அதற்கு அகந்தையும் மனப்பெருமையும் உள்ள எல்லா எப்பிரேமுக்கும் சமரியாருக்கும் என்ன தெரிய வரும்ங்கிற வார்த்தையை பார்த்து நம்ம முடிக்கணும். தெரிய வரும், என்ன தெரிய வரும்? எரேமியா 44வது அதிகாரம் என்ன தெரிய வரும் பார்த்து முடிக்கப்படும். 44:28 ஆனாலும் பட்டயத்திற்கு தப்பினவர்கள் எகிப்து தேசத்தில் யூதா தேசம் வருவார்கள். என் வார்த்தையோ கடைசி யாருடைய வார்த்தை என்று மெய்ப்படும். என் வார்த்தையோ மிகாயா சொல்ற வார்த்தை ஆண்டவர் வார்த்தை மெய்ப்பட்டுச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை திரு சமூகம் வருகிறோம் ஐயா. பெருமைக்கு சில வார்த்தைகள் நாங்கள் தியானித்தோம் ஐயா. எங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி புகழ்ந்து குடிக்கிற வார்த்தைகளை, அதுவும் அந்த பெருமைக்குரிய வார்த்தை எங்களுக்கு எங்கள் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற பெருமை எங்களுக்கு இருக்கிறது ராஜா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.